السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم ربي زدني علما. கண்ணியத்திற்கு உரித்தானவர்களே, இறைவனின் இறுதி தூதுவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த தூய்மையான வழிமுறையின் அடிப்படையில் இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று திரண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகின்றான், ஒமா கானில் முஃமினீன் வல் முஃமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தகாது எது என்றால், இதா கதல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால், அம்ரன் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால், யகூன லஹுமுல் ஹியர், அவர்கள் சுய விருப்பம் கொள்வது இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தகாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காரியத்தை முடிவு பண்ணி இருக்கிறான். 5 வேளை தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை முடிவு பண்ணி இருக்கிறான். நமக்கு ஒரு சிரமமா இருக்கிறதுல, ஒரு தொழில் காரணமாகவோ இல்லை ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு போக வேண்டிய, கல்வியை தேடி போக வேண்டிய சூழலாகவோ இல்லை தனிப்பட்ட வேலைகளாகவோ ஒரு குடும்ப சூழலாகவோ ஏதோ இருக்குது. அதுல கொள்வது ஒரு சிரமமாகவும் இருக்குது. அதற்கு நமக்கு கஷ்டமா இருக்குது. அதற்காக 5 வேளைக்கு 4 வேளை நான் தொழுதுகிறேன் அப்படின்னு ஆக்க முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அல்லாஹ் ஒரு காரியத்தை முடிவு செய்திருக்கும் பொழுது அந்த காரியம் நமக்கு விருப்பமாக இருந்தாலும் விருப்பம் இல்லாததாக இருந்தாலும், அது எளிதாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். உதாரணத்துக்கு ஜகாத் இருக்குது. நம்ம உழைச்ச காசு தான், நம்ம வீட்டு காசு தான் சட்டப்படி. அப்படி இருக்கும் பொழுது 2.5% 1 கோடி ரூபாய் இருக்கு, 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. 2.5 லட்சம் பெரிய காசுல, நம்ம வீட்டு காசு இல்லை, அது சொல்ல முடியாது. ஏன்? கொடுத்துதான் ஆகணும். இறை நம்பிக்கையா இருக்கிறேன்னா
அது நமக்கு கொடுத்தது கஷ்டமா உழைச்சு வந்துச்சு, கஷ்டப்பட்டு வந்துச்சு, ரெண்டு வேலையா செஞ்சு வந்துச்சு அப்படின்னு பல வசனங்கள் பேசினா அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட அதை கொடுத்துதான். ஏன்? நான் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்ப நான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை விரும்புறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள், அதற்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த காரியத்தை நான் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். எனக்கு சுய விருப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நான் அந்த காரியத்தை நிறைவேற்றியாக. ஏன்? நான் இறை நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் என்றால், இருக்க ஆசைப்படுகிறேன் என்றால் அந்த காரியத்தை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், வலாவ ரப்புக, உன்னுடைய இறைவன் மீது ஆணையாக, லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர் பைனஹும், உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட முரண்பாட்டில் நீங்கள் அந்த தூதரை நீதிபதியாக ஏற்றுக்கொள்கின்ற வரை நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவரா ஆக முடியாது. எப்படி? வலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹஜரன், அவர் உமக்கு எதிராக பிடிக்காத விஷயம் தீர்ப்பு இருந்தா கூட நீங்க அந்த தூதரை நீதிபதியாக ஏற்றுக்கொள்ற அவங்க வழங்கக்கூடிய தீர்ப்பை ஏற்று நடைமுறைப்படுத்துவதை அது உங்களுடைய உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்த நீ இறை நம்பிக்கை கொண்டு ஆக முடியாது. ஒரு காரியத்தை அல்லாஹ் ஒரு காரியத்தை முடிவு பண்ணிவிட்டார்கள். ஒரு காரியம் நமக்கு சொல்லப்படுது, நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மார்க்க ரீதியா நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னாலும் நான் எப்படியும் அது கட்டுப்பட முடியாது அப்படின்னு போறோம். நம்ம இறை நம்பிக்கை கொண்டவர் கிடையாது. அது நமக்கு எதிராகவே இருந்தாலும் அல்லாஹும் தூதரும் இதற்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள், எனவே நான் கட்டுப்படுகின்றேன், இதற்கு நான் உடன்படுகின்றேன் என்று உடன்படுறோம் பாருங்க, அவர் தான் இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதை பார்த்து தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறோம். நம்ம சுய வெறுப்புகளை கொண்டு போறது வாழ்க்கை கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், அம்மாமன் காஃப மகாம ரப்பி, யார் தன்னுடைய இறைவன் முன்னால் நிற்க போதை அஞ்சி, தன்னுடைய மன இச்சையை விட்டு தன்னை விலக்கி கொண்டு யார் இந்த உலகத்தில் வாழ்கிறாரோ இன்னல் ஜன்னத்தை ஹியல் மஅவா, அவர் தங்குமிடம் சொர்க்கம் என்று சொல்கிறார். அல்லாஹ் அதுல என்ன சொல்றாரா? மன இச்சை உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி வாழ்ந்துக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்ல வரல. தனக்கு தோன்றதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம, நடைமுறைப்படுத்தாம, அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துறதா இல்லையா? மன இச்சையை விட்டு விலக்கி விட்டு சட்டத்தின் பக்கம் தன்னுடைய நிலையை நிறுத்திக் கொள்றாரா இல்லையா? அவருக்குத்தான் சொர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ்வின் பாதையின் பக்கம் தன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்வோரின் பக்கம் தான் மறுமையின் வெற்றி இருக்கிறது என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நம்ம எப்பொழுதுமே நாம் சுய பரிசோதனை எப்படி செய்து கொள்ளணும்னா, நாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பிரகாரம் தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோமா அப்படின்றது அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும். அதை நம்ம திருப்பி திருப்பி பார்த்து கொண்டே இருக்கணும். நம்மை நாம் எவ்வாறு அதிலிருந்து மேம்படுத்திக் கொள்ளலாம், நம்மிடத்தில் இறைவனுக்கு மாற்றமான காரியங்கள், இறைவனும் இறைத்தூதனுடைய போதனைக்கு மாற்றமான காரியங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கிறது அப்படி என்பதை கவனித்து கவனித்து நம்ம என்ன செய்யணும், அதுல சரியா இருக்க பார்க்கணும். இப்போ அந்த விஷயங்கள்ல பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு. வட்டி இருக்குது, அதெல்லாம் பகிரங்கமா தெரியும். செய்ய ஒரு முஸ்லீமா இருக்காரு, வட்டி வாங்குறாரு, அவருக்கு எது இஸ்லாத்துல ஹராம், அது நியாயப்படுத்தி பேசுறாரு. இந்த காலத்துல சரியாக்கா, அரசாங்கம் வட்டி வாங்கலையா, அதுல இருந்து எல்லாருக்கும் பேங்க்ல பணம் வரலையா, அரசாங்கத்துல இருந்து வட்டி வாங்குற காசு இருந்தா அரசாங்கத்துல காசு இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மதிப்பு பேசுவாரு தவிர அது நான் செய்யறது ஹலால்னு சொல்ல முடியாது. தப்பு எல்லாரும் நடக்குது, நானும் தப்பு பண்றேன், எல்லாம் சாக்கடையா போச்சு, நானும் சேர்ந்து சாக்கடையா போறேன், இப்படித்தான் அவர் சொல்லுவாரு. நான் தூய்மையான ஆளு, நான் ரொம்ப தூய்மைக்கு அப்பளு கட்டுறவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் நமக்கு பகிரங்கமாகவே தெரியும். மானக்கேடான விஷயங்கள் இருக்குது, நியாயப்படுத்தி பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப இது போன்ற பெரும் பெரும் தவறுகள் என்பது செய்பவர்கள் கூட அதை நியாயப்படுத்த மாட்டார்கள். வரதட்சணை வாங்குறது இருக்கு, வாங்குறவர் தப்புன்னு தெரியாதா? அதை கேட்கிறவருக்கும் தப்புன்னு தெரியும், கொடுக்கறதுக்கும் தப்பு தெரியும். கொடுக்கும்போது கூட அன்பளிப்புன்னு சொல்லிட்டு பொண்ணுல கொடுப்பாங்க. சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் அன்பளிப்பா அது என்ன அளிப்புன்னு சொல்லிட்டு தெரியும், அதாவது வருத்தங்கள் வந்ததுக்கு அப்புறம். அப்போ சில தவறுகள் நமக்கு பகிரங்கமாக தெரியும், இதெல்லாம் தவறுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமாக சில காரியங்கள் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். அந்த சின்ன விஷயங்கள் கூட நம்ம கவனம் செலுத்தணும். நமக்கு தப்புனே தெரியாது அந்த மாதிரி காரியங்கள்லாம். நம்மகிட்ட மாற்றிக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை நம்ம எடுத்து மாற்றணும். ஏன் அந்த சிறிய விஷயங்களை கவனம் செலுத்தணும்? இந்த பெரிய விஷயங்கள் தெரியும், நம்ம சமூக ரீதியாகவே இந்த பெரிய விஷயங்கள் செய்வதற்கு பயப்படுவோம். அது மாதிரி சூழல்கள் ஏற்படுவது கூட நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கம்மி, நிறைய தவறுகளை செய்வதற்கு. இப்போ வட்டி போன்ற காரியத்தெல்லாம் பகிரங்கமா செஞ்சிட மாட்டோம். வரதட்சணையும் அப்படி நிறைய பேர் செஞ்சிட மாட்டாங்க, ஒரு சட்டம் இருந்தாலும் கூட.
ஆனால் சிறிய சிறிய தவறுகள் நம்ம தவறுனே அறியாதப்போ அது சரின்னு நினைத்து கொண்டு அந்த காரியத்தை செய்வோம். ஒன்று. இன்னொன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு போதனையை செய்யறாங்க. உங்கள ஒருத்தர் தன்னுடைய சகோதரரை பார்த்து சிரிக்கிறது இருக்கா இல்லையா? பொண்ணு வராங்க, பாய் வராங்க அப்படின்னா சின்னது 2 பேரும் ஸ்மைல் பண்ணுவோமா இல்லையா? பாருங்களா, ஒரு ஸ்மைல் பண்ணுவோம். ஒரு பொண்ணு சிரிப்போமா இல்லையா? அதை கூட நீங்கள் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எதை உணர்த்துறாங்க அப்படின்னா, சின்ன விஷயம் சொல்லிட்டு நீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க. சின்ன விஷயம் நீங்க அலட்சியப்படுத்துறீங்கன்னா அது கூட மறுமையில பாதிப்பு உண்டு பண்ணும். உலகத்துல நம்ம புரியுற மாதிரி சொன்னோம்னா, இந்த அரசியல்வாதிகள் நல்லா புரியும், ஓட்டு அரசியல் புரியும். ஏன்னா ஒரு ஓட்டை கூட வேஸ்டா கருத மாட்டாங்க. இருந்து அது 5 ஓட்டு இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. ஏன்? ஒரு ஓட்டுல கூட வெற்றி தீர்மானிக்கப்படலாம், நடந்துச்சா இல்லையா? 10 ஓட்டோட தீர்மானிக்கப்படலாம், 1000 ஓட்டு. எந்த ஓட்டுக்கும் வேஸ்டா கருது, யாரையும் நம்ம பகிச்சவே கூடாது, எல்லாத்தையும் நம்ம சகஜமா போகணும் அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டம் நமக்கு முக்கியம். அப்படி எல்லாரும் நீ சொல்றதும் சரிதான், நீ என்ன சொல்ற 5 5 9 ஆமா நீ என்னப்பா சொல்ற 5 5 9 நீ சொல்றது சரி, நீ என்ன சொல்ற 5 5 7 நீ சொல்றது சரி, எல்லாரும் நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்? எல்லா ஓட்டும் நமக்கு முக்கியம்னு கால்குலேட் பண்ணுவாங்களா இல்லையா? உலக வெற்றியை கணக்கு பண்ணுவாங்க. மறுமை வெற்றியை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு நன்மையும் எதிர்பார்த்து நம்ம செய்யணும். தொழில் செய்யறோம், தொழில் செய்யும் போது ஒரு பொருள் நமக்கு என்ன இருக்கலாம், லாபம் 2% 3% இருக்கு. அதுக்காக அந்த பொருளை தூக்கி போடுறப்ப கிடையாது. இந்த பொருளை வாங்குறதுக்காக வருவோம், இன்னும் 2 பொருளை வாங்குவாங்க, அது ஒரு கால்குலேஷன் போடுவோம் இல்லையா? அது மாதிரி சின்ன சின்ன நன்மையும் நம்ம சாதாரணமா எடுத்துக்கிற கூடாது, சின்ன சின்ன தீமையும் நம்ம சாதாரணமா எடுத்துக்கணும். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளை மறுமை நாள்ல அம்மாமன் சகுலத், யாருடைய எடை கனத்து விட்டதோ ஃபஹுவ ஐஷத்தி ராதியா, திருப்தியான வாழ்க்கையை இருப்பார். அம்மாமன் ஹஃபத் மவாசின், யாருடைய எடை லேசாகி விட்டதோ உம்மு ஹாவியா, ஒரு நரகத்துல தங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான். இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? நன்மையின் எடையை விட தீமையினுடைய எடை மிகச்சிச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு தண்டனை இருக்கிறது, நரகத்திற்கு போக வேண்டிய சூழல் இருக்கிறது சொல்றான். தீமையின் எடையை விட நன்மையின் எடை மிகைத்தது என்றால் அவருக்கு அல்லாஹ் அதை மன்னித்து அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றான். நம்ம எடை என்ன நமக்கு தெரியுமா? நம்ம நிலை என்பது நமக்கே தெரியாது. உலகத்துல நம்ம எடை என்ன பார்த்துடலாம், நம்மளுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குது, நம்மளுடைய பொருளாதாரம் எல்லாரும் போட்டு பார்த்து நம்ம நிலை எப்படி இருக்குது, தரம் எப்படின்னு பார்த்துடலாம். மறுமையில் நம்ம நிலை என்ன இருக்கு நமக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாது. அவங்களே சொல்றேன்னா என் நிலை என்னன்னு எனக்கே தெரியாதுப்பா, முன்பின்பா மன்னிக்கப்பட்டுருச்சு, அதனால அல்லாஹ்வுடைய கருணையால ஜெயிச்சுக்க முடியும், உறுதியா என்னால சொல்ல முடியாது அப்படின்னு ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ மறுமை நிலை என்னன்னே தெரியாது. அப்போ மறுமையினுடைய விஷயங்கள்ல அது சின்ன நன்மையாக இருந்தாலும் அற்பமாக நாம் கருதி விடக்கூடாது, சிறிய தீமையாக இருந்தாலும் கூட அதை அற்பமாக கருதி விடக்கூடாது. நபி அவர்களுடைய காலத்துல சஹாபாக்கள் ரொம்ப சிறிய தீமையை கூட பெருசா நடப்பாங்க. நம்ம பெரிய தீமையை சாதாரண நடப்போம். பெரிய ஒரு காரியம் நடக்குது, இதெல்லாம் மேட்டரா, அவர் குடிக்காரரா இருக்காரு, இதெல்லாம் இந்த காலத்துல ஒரு ஃபேஷனா போச்சுங்க அப்படிங்கிறது. குடிக்கிறது மதுவை குடிப்பாரு, அது ஹராம், எல்லா விதத்திலையும் கேடு, உடலுக்கு கேடு, சமுதாயத்துக்கு கேடு, மார்க்க ரீதியா மிகப்பெரிய கேடு, எல்லாம் கேடு. ஆனா அது என்ன பண்ணுவோம்னா சாதாரணமா எடுத்து சமுதாயத்துக்கு ரொம்ப சாதாரணமா கடந்து போறாங்க அந்த விஷயங்களை. ஆனால் இறை தூதருடைய காலத்துல சஹாபாக்கள் சிறிய தவறை கூட பெருசாக பார்த்த ஒரு காலத்தில். அப்ப சின்ன விஷயமாக இருந்தாலும் மார்க்க விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, அதற்கு ஒரு வெயிட்டேஜ் நம்ம கொடுக்கணும். உலகத்துல எப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோமோ அதுபோல மார்க்க விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு வெயிட்டேஜ் நம்ம கொடுக்கணும், அதுல கவனமாக இருக்கணும். அந்த அடிப்படையில இப்ப நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம், ஒரு பானம் இருக்கு, பானத்தை அருந்துறோம், அந்த விஷயம் எப்படி உணவு சாப்பிடுவோம், என்னப்பா அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு என்ன கையில எடுத்து சாப்பிட போறோம், வாயில சாப்பிட போறோம், இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அங்க கூட ஒரு நுணுக்கமான ஒரு மார்க்க சட்டம் இருக்கிறது, மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தஅக்குலு பிஷ்ஷிமால், நீங்கள் இடது கையில் சாப்பிடாதீர்கள். இன்ன ஷைத்தான் யாக்குலு, ஷைத்தான் அதை உண்ணுகின்றான். வயஷ்ரபு பிஷ்ஷிமால், நீங்க இடது கையில அருந்தாதீங்க, ஏன், அது ஷைத்தான் அருந்துறான் இப்படின்னு ரசூலுல்லாஹ் விஷயம் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. இதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா? நம்ம சாதாரணமாக கவனிச்சு பாருங்களேன். நார்மலா மக்கள் சாப்பிடும்போது கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த கையில சாப்பிடுவாங்க, இந்த கையில தண்ணி எடுத்து குடிச்சு போயிடுவாங்க. சாப்பிடும்போது வலது கையில சாப்பிடுவாங்க, இடது கையில தண்ணி எடுத்து குடிச்சு போயிடுவாங்க. நம்ம சாப்பாடும் கடந்துடக்கூடாது. ஒரு இறை நம்பிக்கையாரின் பார்வை அதில் அபிவிருத்தி எதிர்பார்க்கணும், பரக்கத்தை எதிர்பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு நோய் வருவதும் சாப்பாட்டாலதான், அந்த மனிதன் நோய் இல்லாமல் வாழ்வதும் சாப்பாட்டாலதான், ரெண்டுமே அதனாலதான். அந்த முறையா அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்குது இந்த சாப்பாடு சொன்னா நோய் வராது, உடம்பு நல்லா இருக்கும். அதுல இல்ல அப்படின்னு சொன்னா அந்த சாப்பாடு நோயை கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப
அப்போ அது சாப்பாடு என்பது பணங்காசு அப்படின்றத தாண்டி அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது இருக்கிறது. பானம் இருக்குன்னா அது ஒரு மனிதனை ஆரோக்கியமா வைக்கும். ஒரு மனிதனை நோய்வாய்ப்பட்டவன் ஆக மாட்டான். எவ்வளவு பணங்காசு இருந்தாலும் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு, வாழ்க்கையை திருப்தியாவதற்கு நோய்வாய்க்கு அப்பாற்பட்டவரா இருக்கணும், நோய்வாய் குறைவா இருக்கணும். அதுதான் ரொம்ப திருப்திகரமான வாழ்க்கை. இருக்கு, பெரிய சொத்து இருக்கு, எனக்கு பெரிய இடம் இருக்கு, இங்கே நடக்க போய் ஒரு 50 மீட்டர் இடத்தை பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் 500 மீட்டர் இருக்கு, நீங்க 50 மீட்டர் நடக்க முடியாது, அனுபவிக்க முடியாது தானே. இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழல் தானே ஏற்படும். அப்ப நம்மளுடைய உணவுல அபிவிருத்தி என்பது மிக மிக முக்கியமானது. அந்த அபிவிருத்திக்கு அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்து இருக்கணும். ஷைத்தான் உண்பான என்ன இருக்குன்னா சாப்பாட்டுல அபிவிருத்தி இருக்காது. ரசூலுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடும் பொழுது கை ஒவ்வொரு விஷயத்தையும் வலிச்சு சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு பருக்கையும் ஏன் இதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும், இதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரசூலுல்லா சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளருடைய ஒருவருடைய சாப்பாடு, அது ஒருவருடைய சாப்பாடு 2 பேருக்கு போதுமானது. இறை நம்பிக்கையாளருக்கு அரை வயிறு அப்படின்னு ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க குறைந்த உணவுல நிறைவான திருப்தி அடைஞ்சுக்கிறாரு. அந்த உணவு ஆரோக்கியமாகவும் அவருக்கு மாறுது. இந்த காலத்துல நம்ம நிறைய அல்சர்னு கேள்விப்படுறோம், வயிற்று கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் நிறைய கேள்விப்படுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்கள் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன பண்றாங்க, வெளில வராங்க. உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வெளியே வராங்க. ஏன் வெளியே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பசியின் காரணமாக. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் உமர் பசியின் காரணமாக வெளியே வந்தாங்க. அப்ப உங்க கேட்கிறாங்க, நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு சொல்றாங்க, உங்களை எந்த பசி வெளியே வச்சு அதான் என்ன பசி வெளியே வர வச்சு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. பாருங்களேன், அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில பல நாட்கள் பசியோடய வாழ்ந்துருக்கிறாங்க. அவ்வளவு பசி இருந்தாலும் போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க. போர்க்களத்துல கூட கல்லை கட்டிக்கிட்டு, அஹ்ஸாப்ல கல்லை கட்டிக்கிட்டு அகல் தோண்டி இருக்கிறாங்க. பெரிய அகல் தோன்றாங்க. நமக்கு என்ன வேணும், நமக்கு இங்கே நாங்க சைக்கிள் ஓட்டு போனாலே வண்டியை முதல்ல ஒரு சவர்மா கடைக்கு வண்டியை ஓட்டுன்னு சொல்லுவோம், ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம், ஜூஸ் கடைக்கு சொல்லுவோம். ஒரு அகலே தோண்டி இருக்கிறாங்க, பல நாள் சாப்பிடாம கல்லை கட்டிக்கிட்டு. ஏன் அந்த வயிற்றை ஏமாத்துறாங்க, நிறைய வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உளவியல் ரீதியா அது கொடுக்கறது. அப்ப அவங்க எவ்வளவு தூரம் அபிவிருத்திக்குரிய இந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்க. நம்ம சாப்பாடு இல்லைன்னு மட்டும் பார்க்க கூடாது, சாப்பாடு இல்லாட்டி அவங்க ஸ்ட்ரென்த்தா வாழ்ந்துருக்காங்கல்ல, ஆரோக்கியத்தோட வாழ்ந்திருக்க முடியுது இல்லை, அதான் முக்கியம். அது செய்யணும், இது செய்யணும், ரிசல்ட் என்னப்பா அதான் முக்கியம், முடிவு என்ன அதான் முக்கியம். இப்போ முடிவு அவங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு, அவங்க வாழ்க்கை ஆரோக்கியமா இருந்திருக்காங்களே. உணவு சாப்பிடவே இல்லை, ரொம்ப கம்மியான உணவு, பல நாட்கள் உணவு கிடைக்கல. உணவு கிடைத்தாலும் சில பேரித்த பழங்களும் சலிக்காத அந்த கோதுமைகள், அந்த தூசியா இருக்கும்ல, தவிடுலாம் இருக்கும், தவிடு இருக்கும், உமி இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த தவிடும் உமியும் கலந்த கோதுமையில தான் அவங்க இருக்காங்க, ரொட்டி சுட்டு சாப்பிட்டுருக்காங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்டு அவங்க அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்காங்க, அவ்வளவு பலனா இருந்திருக்கிறாங்க. ஏன்? அல்லாஹ்வினுடைய பரக்கத். நம்ம இன்னைக்கு எவ்வளவோ சாப்பிடுறோம், சாப்பிட்டுக்கிட்டே நிறைய. இப்ப பார்த்தாலும் பல இடத்துல 3 வேளை சாப்பிட கிடையாது. 3 வேளை ப்ரொசீஜர். காலைல 3 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு காலை சாப்பாடு, மதியம் 2 மணிக்கு, இது ப்ரொசீஜர். அது இல்லாம இடையில அது கணக்கே எல்லாம் போயிட்டே இருக்கு, இப்படி போயிட்டு இருக்குது. அங்க அவங்க காலத்துல சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருந்திருக்கிறது, ரொம்ப ஒரு ரேரான விஷயமாக இருந்திருக்கு. அந்த நிலையிலும் கூட அவர்களால் இவ்வளவு வலிமையாக வாழ முடியும் என்றால் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி தானே. அந்த அபிவிருத்தி வருவதற்கு அந்த சாப்பாடு விஷயங்கள்ல நம்ம பிஸ்மில்லா சொல்றது மட்டும் இருந்துடக்கூடாது. அதை முறையை நம்ம வலது கையில சாப்பிடுறோமா, சிலர் நம்ம பொருளாம இடது கையில சாப்பிட்டு போயிடுவாங்க. மாத்திரை போடுறது கூட பண்ணுவாங்கன்னா இந்த கையில தண்ணி இருக்கு இப்படி போட்டுருவாங்க, எடுத்து போட்டுட்டு இந்த கையில நம்ம குடிக்கணும். சரி, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இடது கையில தான் தண்ணி நம்மளால குடிக்கணும்னா இந்த கையில நம்ம டச் பண்ணிக்கிறோம், 2 கையில குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த விஷயங்கள் என்ன பண்ணணும், சாப்பிட குடிக்கணும், சின்ன விஷயம் தான். வலது கையில சாப்பிடுங்க, சின்ன விஷயம். ஆனா அது எவ்வளவு ஒரு விஷயம் இருக்குன்னு பாருங்களேன், பரக்கத் புரிஞ்சுது. ஷைத்தானுடைய தீண்டுதல் அதுக்குள்ள இருக்கு. அப்ப அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அந்த கையை நம்ம புழங்கக்கூடிய விஷயத்துல கூட கவனமாக நம்ம என்ன செய்யணும், புழங்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே போல இந்த சாயமிட்டுக் கொள்வது, அந்த விஷயங்கள்ல நம்ம பொதுவா நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா கருப்பு சாயம் பூசிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு பொதுவா தெரியும். அப்படி இருந்தும் முஸ்லிம்கள்ல என்ன வயசு இவருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வயசு பார்த்தா 75 வயசு இருக்கு. 75 வயசுல இங்க நரகமாக இருக்குதான்னு பார்த்தா இல்ல, தாத்தா கலர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காரு, அதனால அவர் தெரியுறாரு. கொஞ்சம் 2 நாள் அவர் அடிக்காம இருந்தாருன்னா பழமாதான் தெரிவாரு, பழுத்த பழமாதான் தெரிவாரு, அப்படின்ற மாதிரி சூழல்கள் இருக்கும். என்னன்னா 75 வயசாக போய் டை அடிச்சுட்டு, கருப்பு டை அடிச்சுட்டு போறது, அது மார்க்கெட்ல தடை.
அதே நேரத்துல வெள்ளை நரைகள் வருது அப்படின்னு சொன்னோம்னா அந்த வெள்ளை நிறை வரும்பொழுது அதற்கு கருப்பல்லாத இன்னொரு நிறத்தை அடிப்பதும் நபி வழியினுடைய அவசியமான ஒன்றாக இருக்கு. அது எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இன்னல் யஹூத ஒன் நசாரா, யூதர்களும் நசாராணிகளும் எஸ்பிபூன அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா சாயம் விட மாட்டாங்க, அந்த ஒயிட்டாவே வச்சிருப்பாங்க. சாயம் விட்டாங்களோ கருப்பு சாயம் அடிச்சுக்கிடுவாங்க, இல்லாட்டி ஒயிட்டா வச்சுக்கிடுவாங்க. அப்ப நீங்க என்ன, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அவர்களுக்கு மாறு செய்யுங்க அப்படின்னு ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு நிறத்தை அடிச்சுக்கிறீங்க, ரோஸ் நிறத்துல அடிச்சுக்கிறீங்க, இல்ல காக்கி நிறத்தை மருதணி வச்சுக்கிறீங்க. இப்போ நமக்கு அது ஒத்து வராது, உடலுக்கு நமக்கு தீங்கா இருக்குது, நமக்கு ஒத்து வர மாட்டேது அப்படின்னு சொன்னோம்னா ஓகே நம்ம மாத்திக்கலாம், செய்யாம இருக்கலாம். ஏன்னா மருத்துவ காரணிகளுக்காக. அது அல்லாம நம்ம உடல் ஏத்துக்கிறது, நமக்கு குளிர்ச்சி ஓகே அப்படின்னு சொன்னோம்னா தாராளமா நம்ம என்ன செய்யலாம், நிறத்தை மாத்துக்கிறதோ இல்ல மருதணி நம்ம பூசிக்கொள்வதோ கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சாகணும், அந்த நபி வழியை நம்ம கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும். அதாவது இந்த முடி விஷயத்துல இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. வளர்ந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த விக்கு வைக்கக்கூடிய கலாச்சாரம் என்பது ரொம்ப சாதாரண நடக்கிறது. பெண்களிடத்துல அது இருக்கு. முடி நட்டு வச்சுக்கலாமான்னா அது வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது, அது மார்க்கத்துல பிரச்சனையே கிடையாது. அந்த நட்டு வச்சு வளர்க்கறது அது இயற்கையா இருக்கிற முடியை பிடுங்கி அந்த முடிக்கு உயிர் கொடுத்து வர வைக்கிறது, அது தப்பு கிடையாது. விக்கு வைக்கிறது இருக்குல்ல, ஒட்டு முடி வச்சு விடுறது, சவர முடின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அது பெண்களிடத்துல நிறைய இருக்கும். அது மாதிரி முடிகள் வைக்கக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி விட்டது. வயசை பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கு பங்கு வச்சிருப்பாரு, இவருக்கு இங்க பங்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு தாத்தாக்கு வந்து பங்கு எல்லாம் கிடையாது, இப்படிலாம் கூட்டி போய் 25 வருஷம் ஆயிடுச்சு, இந்த வயசுலயும் விற்க வச்சு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாருங்க, ஒரு பெண்மணி விஷயத்துல ஒரு தாய் வந்து கேட்கிறாங்க, அந்த சொல்றாங்க, அந்த தாய் வந்து ரசூல் யார் ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதரை, இப்னதி என்னுடைய மகள் அசாபத்துஹா ஹஸ்பத், ஒரு நோய் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு, அந்த நோயின் காரணமாக தலையில முடியலாம் கொட்டி போச்சு, அவருக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கணும், ஒட்டுமுடி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதான் கவனிக்கணும், லஅனல்லாஹு வாசில, ஒட்டுமுடி வச்சு விடுவோரையும் ஒல் மூசில வைக்கப்படுவோரையும் இருவரையும் அல்லாஹ் சபிப்பானாக அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சபிச்சுட்டானே சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த இடம் தான் ரொம்ப கவனிக்கணும். யாருக்கு வந்து கேட்கிறாங்க, அந்த பெண்மணி, சஹாபிய பெண்மணி யாருக்கு வந்து கேட்கிறாங்க, திருமணம் முடிக்க வேண்டிய வயசு கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து கேட்கிறாங்க, என்னுடைய மகனுக்கு இது மாதிரி கொட்டிருச்சு, நான் ஒட்டுமுடி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க. அப்போ பொதுவான நம்மளுடைய உளவியல் என்ன, சின்ன வயசு பிள்ளையா இருக்கு, வாழ வேண்டிய பிள்ளை, முடி கொட்டி போச்சு, வச்சுக்கமா அப்படின்னு அப்படிதான் நம்ம எடுப்போம். நிர்பந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அது நிர்பந்தம், அதனால ஓகேமா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அதை வச்சு விடுவோனையும் வச்சுக்கிற 2 பேரையுமே சபிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவங்க அவங்க பதில் சொல்றாங்க. இது எவ்வளவு மோசமான விஷயம் பாருங்க. ஒட்டுமுடி வைக்கிறது அப்படின்றது எவ்வளவு மோசமானது. ஆனா இன்னைக்கு சாதாரணமாக இன்னைக்கு சமுதாயத்துல கலாச்சாரத்துல முஸ்லிம்களாக இருப்பவர்கள் அந்த சாதாரணமான முறையில் அந்த கலாச்சாரம் ஊடுருவி கிடக்கிறது, மோசமான ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை விட்டு தூக்கி எறியும். ஏன் சாதாரண முடிதானே, கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜ் சொல்றாங்க, அது என்ன சொல்ல முடியாது, மேடையில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றாண்டா அதை மேடையில சொல்ல முடியாது. அதானே ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன சொல்லுவோம், இது அதுக்கு சமம்பா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அதுதானேங்க. அந்த இதற்காக பெரிய மறுமையை விளக்க முடியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஹாதி ஹயாத்து துன்யா இல்லா லஹு வ லஈப், இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்ன தாரல் ஆஹிரா, மறுமையுடைய வாழ்க்கை தான் லஹிய ஹயவான், அதுதான் நித்திய வாழ்க்கை என்று அல்லாஹ் ரப்பல் வந்து குர்ஆன்ல சொல்றான். அந்த நித்திய வாழ்க்கைய பெறுவ அறிவாளியா இல்ல அதை இழந்துட்டு இந்த உலகத்தை அடைய அறிவாளியா? அது இந்த விஷயத்துக்காக ஒரு சின்ன முடி விஷயம் தானே, தாடி வளர்த்துக்கலாம், வேற ஏதோ ஹேர் ஸ்டைல் மாத்திக்கலாம், எவ்வளவு இருக்குது. நம்ம அழகா வைத்துக் கொள்வது என்பது இஸ்லாம் மாற்றுக்க சொல்லவே இல்லை. நம்மை நாம் அழகுபடுத்திக் கொள்வது இஸ்லாம் ஊக்கப்படுத்துகிறது. இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் அழகையே விரும்புகின்றான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதற்கு இதுதான் தீர்வு என்பது கிடையாது. வேற வகையில் எவ்வளவு வழிகளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மை அழகுபடுத்திக் கொள்வதற்கு முடி கொட்டிருச்சு, அது முழுசா மொட்டை அடிச்சு ஸ்டைல் ஆயிடுச்சு, ஃபுல்லா மொட்டை அடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் ஃபுட்பால் பிளேயர்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மொட்டை அடிச்சுட்டு பிஎடை வளர்த்து அது ஒரு விதமா ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அப்படி கூட நம்ம செஞ்சுக்கலாம். அது எவ்வளவு வழிகள் இருக்கு. இப்படித்தான் நம்ம செஞ்சாகணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா இது மறுமையை பாதிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது, அல்லாஹும் ரசூலும் வெறுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது, அல்லாஹ் தடுத்து இருக்கக்கூடிய காரியமாக. சின்னதை நமக்கு தெரியுதுல, பெருசா யாரும் பார்க்க மாட்டோம்ல, விக்கு வச்சிருக்கிறாங்க, என்னப்பா சாதாரண காரியம் கடந்து போவோம். ஆனால் அல்லாஹின் பார்வையில் எவ்வளவு இதுன்னு பாருங்க. சின்ன காரியமாக நம்மிடத்தில் பார்க்கப்படும், அல்லாஹிடத்தில் பெரிய தவறாக இதெல்லாம் என்ன பண்ணப்படுது,
பார்க்கப்படுது. அதே போல ஒரு இல்லம்னு இருக்குது அப்படின்னு சொன்னா இல்லம் நம்ம ஒரு இல்லத்துல நிறைய பணங்காசு உள்ள வீடா இருக்குங்க, பெரிய பார்ட்டியா இருக்கணுங்க, இப்படிதான் நம்ம விரும்புவோம். ஆனா பெரிய பார்ட்டியான இருக்கலாம். ரெண்டாவது, முதல்ல அந்த இல்லத்துல அபிவிருத்தி என்பது இருக்கும். அந்த அபிவிருத்திக்கு அடிப்படை என்ன தெரியுமா? அந்த வீடுகள்ல மலக்குமார்கள் வருவது. இதுதான் அந்த வீடுக்கு உண்டான அபிவிருத்திக்கு உண்டான அடிப்படை. அது இன்னைக்கும் சில மக்கள் உள்ள மக்கள் சூரத்துல் பக்ராவை வந்து ஆடியோ வளம் போட்டுடுவாங்க. நல்ல விஷயம் தான், போடலாம், அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. வேற பாட்டை போட்டு இஸ்லாமிய பாட்டு பேப்பர்ல என்னத்தையோ போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு சூரத்துல் பக்ரா என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு விடுறது அப்படிங்கிறது வரவேற்க தகுந்த விஷயம், நம்ம தப்புன்னு சொல்லல. ஓதுறது என்பது அதை விட சிறந்தது. ஒரு வீட்டுல சூரத்துல் பக்ரா, ஆல் இம்ரான் இதெல்லாம் ஓதுவது அப்படின்றது ஆக சிறந்த ஒரு காரியம். பொதுவா குரான் ஓதுறது சிறந்தது, அதுல பக்ராவை வீட்டுல ஓதுவது அப்படின்றது ஆக சிறந்த காரியம். ஏன்? மலக்குமார்கள் அந்த வீடுகளுக்குள் வருகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தராங்க. அப்ப அந்த காரியங்கள்லாம் மிகச்சிறந்த காரியங்களாக இருக்கு. அந்த காரியத்தை செய்ய ஊக்கப்படுத்துறோம். ஏன்? அந்த இல்லத்தில் அபிவிருத்தி பொருந்திய இல்லமாக அந்த இல்லம் மாறுவதற்கு, அந்த இல்லம் பரக்கத் பொருந்திய இல்லமாக அந்த இல்லம் மாறுவதற்கு. அப்பதான் அங்க நிம்மதி இருக்கும். வீடுனால என்ன? ஒரு ஓய்வெடுக்க இடம் தானே, நிம்மதியை தேடி போடுறது தானே. ஒரு மனுஷன் உலகம் பூரா சுத்திக்கிட்டு கடை எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்க போவாது? தொழில்படுத்த தூங்குறதா? வீட்டுக்கு தானே போவோம். அப்போ ஒரு அமைதியை தேடி போகக்கூடிய இடம் என்பது இல்லம். இப்ப அந்த அமைதியை தேடி போகக்கூடிய இடத்துல நம்ம வந்து அங்க அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்கணுமா இல்லையா? அந்த அபிவிருத்தியை கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு சொன்னா வீடுகளுக்குள் உருவப்படங்களை மாற்றுவது. இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வீடுகள்ல பிற மத மக்களுடைய வீடுக்கு ஒப்பாக போட்டோக்கள் மாட்டப்பட்டிருக்கா இல்லையா? அத வழிபாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெரிய போட்டோவை மாட்டி வச்சிருப்பாங்க வீட்டுகள்ல. குழந்தைங்க போட்டோ எடுத்து என்ன பண்றது, எல்லா டிவி மேல இல்ல இப்ப டிவி எல்லாம் எல்இடி ஆயிடுச்சா, இல்ல ஃப்ரேம் போட்டு அதுக்கு ஷோட் கேஸ் இடத்துல வச்சு பெருசா போட்டு வச்சிருக்காரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, லா ததுகுல் மலாயிகா பைத்தன் ஃபீஹி கல்பு வலா சூரா. எந்த வீடுகளில் நாயும் உருவப்படவும் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள் மலக்குமாக நுழைய மாட்டார்கள். போட்டோவா சும்மா எடுத்து பீரோக்குள்ள வச்சுக்கணும் பிரச்சனை இல்லை, அதை மதிக்க தகுந்த இடத்துக்கு மாத்திரம் பாருங்க, அதான் தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு வராங்க. மகளுடைய வீட்டுக்கு வராங்க. வரும் பொழுது அங்க ஒரு திரைச்சியில ஒண்ணு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தொங்க போட்டிருக்கிறாங்க. அத அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துட்டு திரும்பி போயிடுறாங்க. திரைச்சியில தொங்குது அப்படின்னு பார்த்துட்டு உடனே வீட்டை விட்டு போயிடுறாங்க. உடனே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் போனாங்க பாரு, இந்த திரைச்சியில உருவப்படம் தொங்குறதுனாலதான் அப்படின்னு உடனே அந்த திரைச்சியில எடுத்து தலவாணி உரையா தச்சு போட்டுறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் உள்ள வராங்க. எதை நமக்கு அது உணர்த்துது? மதிக்க தகுந்த இடத்தில் உருவப்படங்களை வைக்க கூடாது. மதிக்க தகுந்த இடத்தில் இல்ல பெருசா அந்த உருவத்துக்கு நல்ல தெளிவா தெரியக்கூடிய இடத்துல அந்த இடத்து மாதிரியான உருவங்கள் நம்ம அடையாளப்படுத்தக்கூடாது. மதிப்பற்றதாகவோ இல்ல ரொம்ப சிறியமான நிலையிலேயோ வைத்துக் கொள்வது என்பது பிரச்சனை. போர்டுல இப்ப நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வைக்கிறோம், அறிவிப்பு பலகையில இந்த நேரம் பாஸ் பண்ணிருக்காங்க, இந்த நேரத்துக்கு விவரம் வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம், அது தப்பு இல்லை, சின்னது. மதிக்க தகுந்த வகையில் பிளெக்ஸ் வைக்கிறது, ஒரு நிமிஷம் அப்படி வை 25 அடியில கட்டுற பிளெக்ஸ், இது தடை மார்க்கெட்ல. இவ்வளவு அடியில வச்சு பிளெக்ஸ் வைக்கிறது அப்படின்னு ஒருத்தர் வணங்குறதுக்கு வழிவகை செஞ்சோம், இது தடை. இந்த மாதிரி வணங்க தகுந்த மாதிரி மதிக்க தகுந்த இடத்துல உருவப்படத்தை யார் வீடுகள்ல மாட்டி வச்சிருக்காங்களோ அந்த வீடுகளுக்குள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். மலக்குமார்கள் ஒரு வீட்டுக்குள்ள வரனா அது அபிவிருத்தி பொருந்திய வீடா? குழந்தைங்க போட்டோவை பெரியவங்க போட்டோ இப்படிலாம் மாட்டி வச்சிருக்கக்கூடிய கலாச்சாரம் முஸ்லிம்கள் இடத்துல இன்றைக்கும் சில மக்கள் இடத்துல இருக்குது. அதெல்லாம் நீக்கிறோம். ஏன்? மலக்குமார்கள் நம்முடைய வீடுகளுக்குள்ள வந்தாதான் அது பரக்கத் பொருந்திய இல்லமாக இருக்கும், அது அல்லாஹ்வின் அருள் பொருந்திய இல்லமாக இருக்கும், அதுதான் நமக்கு அந்த வீடுகளுக்கு உண்டான நிம்மதியை நமக்கு கொடுக்கும். அப்படி என்பது ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. அது நம்ம சுய விருப்பத்துக்கு சொல்லல, அதை அல்லாஹ்வுடைய தூதர் பகிரங்கமா தடுத்துருக்காங்க. இது மாதிரி வைக்காதீங்கன்னு தடுத்திருக்காங்க. இதெல்லாம் சின்ன காரியம் மக்கள்கிட்ட பார்க்கப்படுது, இதெல்லாம் சாதாரணமா பார்க்கப்படுது இந்த காரியங்கள்லாம். ஆனால் மிகப்பெரிய பின்னடைவை மார்க்க ரீதியாக வாழ்க்கை ரீதியாக பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் இது போன்ற காரியம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வளர்ந்தீங்களுக்காக சின்ன விஷயம் தானே, ஆனா அதனால எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குது, பரக்கத்து கிடைக்குது. நம்ம போட்டோ மாற்றுறது அப்படின்னு சின்ன விஷயம் பார்ப்போம், ஆனா அது மாற்றுறது மலக்குமார்களுடைய வருகையை பாதிக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு முடி வைக்கிறாங்க, ஒட்டு முடி சின்ன விஷயமா பார்க்கப்படுது, ஆனா அது அல்லாஹ் சாபத்தை பெற்று தரக்கூடிய காரியமாக இருக்கும். எவ்வளவு பெரிய விளைவுகள் அதெல்லாம் ஏற்படுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி காரியங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இந்த பழக்க வழக்கம் உள்ளவர்கள், இந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இதை செய்து கொண்டிருக்கூடிய மக்கள் இதனுடைய தவறை உணர்ந்து, இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பை உணர்ந்து இதிலிருந்து தங்களை தாங்கள் மீட்டுக் கொள்ள வேண்டும், மீளுருவாக்கம் செய்து கொள்ள வேண்டும், தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும்.
அதுதான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. பாவம் செய்யாத மனிதன் யாரும் கிடையாது, தவறு செய்யாத மனிதன் கிடையாது. தவறு செய்யலைன்னா ஒரு மனிதனே கிடையாது. தவறு செய்யக்கூடிய படைப்பா அவங்க படைச்சது அல்லாஹ். யாரை விரும்புறாங்கன்னா தெரியாம தப்பு செய்ய தப்புன்ற திருத்தி கொள்றாங்கல்ல, அந்த மனிதரை அல்லாஹ் மிக மிக விரும்புகிறான். எனவே இந்த சிறிய தவறையும், சிறிதாக பார்க்கப்படுகின்ற இந்த தவறையும் நம்மிடத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். அதுவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத் தருவதாகவும் பாவத்திலிருந்து நம்மை தூரமாக்கக்கூடிய காரியமாகவும் இருக்கிறது. எனவே அப்படி செய்யக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் அதிலிருந்து தூரமாகக்கூடிய பாக்கியத்தை உல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரை நிறைவேற்று. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஜமாஅத்தை நாம் இயக்கி கொண்டு வருகிறோம். அல்லாஹுடைய மார்க்கம் என்பது வெறுமனே வெளிப்பட்டு விட்டு செல்லுங்க அப்படின்னு மட்டும் சொல்லல, வாழ்வியை நமக்கு சொல்லி இருந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனன், இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக் கொள்ளும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றோம். இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல் நெறி, மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு மார்க்கம், ஒரு பாதையை நமக்கு சொல்லித்தரக்கூடிய மார்க்கமாக இருக்கும். அதுல இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய சீர்கேடு ஒரு விஷயம்னா ஒழுக்க ரீதியான விஷயங்கள், மானக்கிரான விஷயங்கள் பெருகி போயிருக்கிறது. அந்த மானக்கிரான விஷயங்கள் சிறு பிள்ளைகள் மீது போய் நிகழ்த்தப்படுவதை பார்க்கிறோம். ஒன்றும் அறியாத சிறு பிள்ளைகள் மீது இந்த மாதிரியான மானக்கிரான காரியங்கள், அவர்கள் மீது போய் சில மிருகங்கள் போய் அந்த குழந்தைகள் மீது பயந்து அந்த குழந்தைகளுடைய உயிர்கள் அதனால் வைக்கப்படுவது என்று அப்பாவி குழந்தைகளுடைய உயிர்கள் தொடர்ந்து பல்வேறு காலங்களாக நடந்து கொண்டு வருகிறது. இதற்கு தீர்வு என்பது இவர் ஆட்சிக்கு வந்தா செய்யாரு, அவர் ஆட்சிக்கு வந்தா செய்யாரு, அதெல்லாம் கிடையாது. சட்டம் சரியாக செய்யாது. இது போன்ற காரியம் செய்து நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு தண்டனை. இவன் தண்டனைன்னு சொல்லிட்டு அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு 25 வருஷம் ஆகிடும். தப்பு செய்யறதுக்கு 40 வயசா இருக்கு. அப்புறம் இவர் கோர்ட்ல போய் எல்லா கேஸ் முடியறதுக்கு 10 வருஷம் ஆயிரம், 5 வருஷம் ஆயிரம், 40-50 வயசு ஆயிரும். அப்புறம் இவர் கீழ் கோர்ட்ல இருந்து, கீழ் நீதிமன்றத்துல இருந்து அப்புறம் உயர்நீதிமன்றம், கீழ் நீதிமன்றம் தண்டனை கொடுத்துரும். அப்புறம் உயர்நீதிமன்றம் போவாங்க. உயர்நீதிமன்றம் போனா இது முறையான ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தண்டனை ரத்து செய்யும். அப்புறம் கவர்மெண்ட் போய் சுப்ரீம் கோர்ட்டு போகும். அங்க போய் எல்லாம் நடந்து முடியறதுக்குள்ள அது ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் ஆகி முடிச்சிடும். அப்புறம் இவரும் வாழ்க்கையை வாழ்ந்து ஆயிடுவாரு. இடையில தான் உயர்நீதிமன்றம் தான் குற்றவாளிகள் வெளியே வந்துருவாரு. அந்த 97, 98 நாவுக்கரசு வழக்கு நடந்துச்சுல, அது அப்படித்தானே. கீழ் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, ஹைகோர்ட் மறுக்கு, சுப்ரீம் கோர்ட் போகுது. அந்த நீதிமன்ற ப்ராசஸ் சொல்றேன், இவ்வளவு ப்ராசஸ் நடந்து ஆகுதுல்ல. இப்படி தண்டனை இருக்கக்கூடாது, சட்டம் வலுவா வரணும். இவ்வளவு நாள் எவ்வளவு விரைவாக இது போன்ற குற்றங்கள் தன்மை சுமத்தப்படுதுன்னா இந்த எவ்வளவு விரைவாக விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்க முடியும் அவ்வளவு விரைவாக விசாரிச்சு முழு தீர்ப்பையும் கொடுத்து முடிச்சு தண்டனை நிறைவேற்ற வேணும் என்னென்று தெளிவுபடுத்திடும். அதெல்லாம் உட்காந்து 30-35 வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி காரியங்கள் தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும். தொடர்ந்து என்ன பண்ணணும்னா இந்த காரியம் இன்னொரு செய்வான், இன்னொரு செய்வான், இப்படி நடக்கத்தான் செய்யும். மக்களுக்கு இதை செஞ்சா உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்ற சமூகத்துக்கு அந்த பயத்தை உண்டு பண்ணணும். அது போன்ற சிந்தனை உடையவர்கள் சிந்தனை வந்தாலே அடுத்து உயிரோடு இருக்க மாட்டோம், அசிங்கப்பட்டு போயிடுவோம், அப்படி என்ற சிந்தனை இருந்தாலும் சமுதாயத்திலிருந்து இது போன்ற காரியங்கள்லாம் தூக்கி எறியப்படும். அப்ப அந்த கருத்தை சமுதாயத்தில் உண்டு பண்றதற்கு எல்லாம் இந்த கேடுகட்ட காரியத்தை பற்றி சமுதாயத்தில் விழிப்பு ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கம் கடுமையான சட்டத்திட்டங்களை இதற்கு எதிராக கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை சமூகத்தில் கொண்டு வருது. எல்லா சட்டங்களுடைய பின்னணி என்னன்னா வெறும் தலைவர்களால் மட்டுமே ஒரு சட்டங்கள் வந்துடாது, மக்களுடைய விழிப்புணர்வுகளாலும் சில சட்டங்கள் வரும். ஆட்சி மாற்றத்தால் ஒரு சட்டம் வந்து எப்போ எல்லா இடத்துலயும் வந்துடாது. எல்லா நேரத்திலையும் மக்களின் விழிப்புணர்வு, மக்களுடைய கருத்துக்கள் மேலோங்க சட்டங்கள் என்ன பண்ணணும்னா இருக்கும். இந்த இது போன்ற நேரங்கள்ல இந்த மாதிரியான குற்றங்கள் சிறுவர்கள் மீது, சிறுமியர்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் உடனேக்கான தண்டனைகளை வழங்கணும், கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும், மரண தண்டனையை கொடுக்கணும் அப்படி என்பது போன்ற கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய விதமாக, அந்த கருத்தை சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை
பேரணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறந்தாங்கி கிளை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதுல பிள்ளைகள், பெரியோர்கள், பெண்கள் என்று அனைத்து தரப்புப்பட்ட மக்கள் என்ன செய்யணும், கலந்துக்கிறோம். ஒரு நகர்ப்புறங்கள்ல பேரணியாக செல்லும் பொழுது அது முஸ்லிம்களாக செல்லும்போது என்ன கருத்துக்காக போறாங்க அப்படின்னு பொதுமக்களால் பார்க்கப்படும். வெகுஜன மக்கள் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க என்ன கருத்துக்காக போறாங்க அப்படின்னு. அப்ப நம்முடைய குர்ஆன் வசனங்கள், துண்டு பிரசுரங்கள், குர்ஆன் வசனங்கள், அப்ப அதை படிச்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுதா, இந்த மாதிரி குற்றங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய தண்டனைகள் இஸ்லாம் சொல்லுதா அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு சமுதாயத்துல ஏற்படும். அது 4 பேர் இஸ்லாத்தின் மீது ஒரு நேசம் கொள்வதற்கு, இஸ்லாத்தின் பக்கம் நெருக்கமாக வருவதற்கு ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பேரணியில அறந்தாங்கி சார்ந்தக்கூடிய மக்கள் அனைவரும் இதில் பங்கெடுக்கும். பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று அனைவரும் இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பாக அழைப்பு கொடுத்து நிறைவு செய்கின்றேன். வாஹதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.